ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் டாக்டர் நித்யா ஃப்ராங்க்லின். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரா எக்ல பண்ண மேனேஸை பேன் பண்ணியிருக்கு. அப்படின்னு மேனேஸ் லவர்ஸ் பயப்படாதீங்க. ரா எக்லேருந்து பண்ணுற மேனேஸ் மட்டும்தான் வந்து பேன் பண்ணியிருக்காங்களே ஒழிய மேனேஸை பேன் பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், ஏன் ரா எக் மேனேஸை பேன் பண்ணணும்? ஸோ ரா எக் எப்போதுமே வந்து என்னென்னா வந்து ஒரு ஹை ரிஸ்க் ஃபுட் மாதிரி. அதாவது வந்து அது வழியாக வந்து உங்களுக்கு சால்மனல்லா, ஈகோலை, லிஸ்டீரியா இந்த மாதிரி பல இன்ஃபெக்ஷன் பரவலாம். எஸ்பெஷலி வந்து நீங்கள் ஒழுங்காக ஸ்டோர் பண்ணலன்னா இன்னுமுமே ரிஸ்க் ஜாஸ்தி. வெளிநாட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பாஸ்டரைஸ்ட் எக் கிடைக்கும். அதாவது எக்கை வந்து குக் பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் ஒரு டெம்பரேச்சர் வரைக்கும் அதை கொண்டு போகிறப்போ அதில் இருக்கிற ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா மட்டும் இறந்து போயிடும். பட் நம்ம கண்ட்ரியில் பாஸ்டரைஸ்ட் எக்ஸ் கிடைக்கிறது இல்லை. அதனால தான் வந்து இந்த பேன். ஸோ வேறு என்ன வகையில் மேனேஸ் பண்ணலாம்? பிகாஸ் நம்மளுக்கெல்லாம் வந்து நம்மளுடைய ஷவர்மாலேயோ சிப்ஸ்லேயோ ஒரு மேயோ இல்லாமல் சாப்பிட முடியாது. ஸோ இதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. பாயில்டு எக்கில் பண்ணலாம், இல்லை நீங்கள் வெஜிடேரியனாக பன்னீர், கேஷ்யூ நட்ஸ் இதை யூஸ் பண்ணி அதே டேஸ்ட்டில் பண்ணலாம். நான் ரெசிபியையும் சீக்கிரம் ஆட் பண்ணுறேன்.